உப்பு சத்தியாகிரக நாள். உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். காந்தியடிகள் 12/3/1930 சபர்மதி ஆசிரமத்திலிருந்து 78 தொண்டர்களுடன் 5/4/1930 தண்டி நகர் சென்றார். 6/4/1930 அவர்கள் கடலில் குளித்தனர். குளித்து கரையேறும் பொழுது கடல் அலைகள் விட்டுச் சென்ற உப்பை கைகளில் அள்ளினர். இந்த செயல் அன்றைய ஆங்கில அரசின் சட்டப்படி குற்றம். இந்த தண்டி பயணத்தின் நோக்கமே உப்புச் சட்டத்தை மீறுவது. தனியார் உப்பு காய்ச்சுவதற்கு தடை விதித்து நடைமுறைப்படுத்திய உப்பு வரியை நீக்க உரிமை கேட்டு போராடியது உப்பு சத்தியாகிரகம். உப்பு வரியை நீக்காவிட்டால் குஜராத் சூரத் மாவட்டத்தில் உள்ள தர்சனா உப்பு கிடங்கை உடைத்து உப்பை மக்களுக்கு வழங்கப் போவதாக வைஸ்ராய்க்கு மடல் எழுதினார் காந்தி. வைஸ்ராய் உரிய நடவடிக்கை எடுக்காததால் 4/5/1930 காந்தி திட்டம் தீட்டியபடி தரிசனாவுக்கு புறப்படும் முன்னரே கைதானார். உடனே அப்பாஸ் தயாப்ஜி தலைமையேற்று உப்பு சத்தியாகிரகத்தை தொடர்ந்தார். அவரும் கைதானார். அதன் பின்னரே சரோஜினி நாயுடு தலைமை பொறுப்பை ஏற்றார். இந்திய விடுதலை போராட்ட வரலாறு எழுதுவோர் அப்பாஸ் தயாப்ஜி தலைமையேற்றதை மறைத்து விடுகின்றனர். தண்டி தரிசனா என்ற இரு இடங்களோடு சத்தியாகிரகம் நடந்த 3வது இடம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம். ராஜாஜி தலைமையில் சென்றவர்களுடன் சர்தார் வேதரத்தினம் பிள்ளை உப்பை அள்ளியதாக அறிவிப்போர் துள்ளி குதித்து உப்பு சத்தியாகிரகத்தில் முத்திரை பதித்த முஸ்லிம்களை முற்றிலும் மறைத்து விடுகின்றனர். மதுரை மௌலானா என்று அழைக்கப்பட்ட ஹாஜி முகம்மது மௌலானா தமிழ், ஆங்கிலம், பார்சி, அரபு, உருது, சௌராஷ்டிர மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர். இந்த மொழிகளில் எந்த மொழி பேசும் மக்களையும் அவரின் ஆற்றல் மிகு சொற்பொழிவால் ஈர்த்து இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட வைத்தார். 5/4/1930 மதுரை தேசிய பள்ளியிலிருந்து பொய்வண்டி நிலையம் வரை சென்ற உப்பு சத்தியாகிரக தொண்டர் அணிக்கு தலைமை தாங்கினார் மதுரை மௌலானா. ராஜாஜி தலைமையில் நீடாமங்கலத்தில் நடந்த கூட்டத்தில் உப்பு சத்தியாகிரக தொண்டர்களை உற்சாகப்படுத்தி உணர்வை தூண்டி உரையாற்றினார் மதுரை மௌலானா. மதுரை ஜான்சி பூங்காவில் நடந்த கூட்டத்தில் அந்நிய ஆடைகளை அகற்றி கதர ஆடை அணிய மக்களை தூண்டிய குற்றத்திற்காக மௌலானாவை கைது செய்த ஆங்கில அரசு 4 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து திருச்சிராப்பள்ளியிலும் பின்னர் கடலூரிலும் சிறையில் அடைத்தது. மௌலானா கடலூர் சிறையில் இருந்தபொழுது அவரின் மனைவி பிவி அம்மாளும் தொடர்ந்து சிறிது இடைவெளியில் அவரின் மகள் பிவி ஐநூனும் இறந்தனர். அவரின் அடக்கத்தில் மௌலானா கலந்து கொள்ளவில்லை. சிறையில் பரோல் கேட்டு விண்ணப்பிக்க விரும்பவில்லை விடுதலை போராட்ட வீரர் மௌலானா. திருச்சிராப்பள்ளியில் ஜமால் முகமது கல்லூரியை நிறுவிய ஜமால் முகமது, காஜா மியான் ராவுத்தரும் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டவர்கள். மதுரை பாவா மெய்தீன் கனி, கமாலுதீன், அப்துல் காதர், திண்டுக்கல் சையது இப்ராஹிம் முதலியோரும் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டவர்களே. இந்திய விடுதலை போராட்டத்தில் இந்திய இஸ்லாமியர்கள் தியாகம், ஈடுபாடு, இழப்பு இணையற்றது. இன்று வரை ஈடு செய்ய முடியாது. மறைக்க முயல்வோர் தயக்கமின்றி ஏற்க வீறிட்டு எழும், மீறிட்டு பீறிட்டு பாயும் உண்மை வரலாறு.